டெல்லியில் மரணமடைந்த மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் சற்று முன் அவரது சொந்த ஊரான சேலம் அரிசிபாளையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பயின்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர் முத்துகிருஷ்ணன் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரது உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து நேற்று இரவு விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் முத்துகிருஷ்ணன் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மாணவர் மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும், அவரது குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் வலியுறுத்தினர். மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் அரிசிபாளையத்தில் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த துர்பாக்கியவசமான மரணம் கொஞ்சமும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் விசாரிக்கப்பட வேண்டும். சிபிஐ விசாரணை முழுமையாக நடத்தப்பட்டு இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட்டு தயவு தாட்சண்யமின்றி தண்டிக்கப்பட வேண்டும் என காங்கிரஸ் சார்பில் நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இறந்த முத்துகிருஷ்ணனுடைய சகோதரி ஒருவருக்கு அரசு உடனடியாக அரசு வேலை வழங்க வேண்டும். அவருடைய சாவு சந்தேகத்திற்கு இடமான முறையில் அமைந்துள்ளது என்று அவருடைய பெற்றோர் புகார் செய்திருக்கிற நிலையில் அவருடைய கோரிக்கையை ஏற்று காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. என்றாலும் அந்த வழக்கை காவல்துறை விசாரிக்கக்கூடாது, அதனை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசு அந்த குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்கிறது. குறைந்தபட்சம் அந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் மறைவை அடுத்து அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் கடந்த 9ஆம் தேதி வெளியிட்டது. அதன்படி ஆர்கே நகர் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதியாகும். 24ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற மார்ச் 27ஆம் தேதி இறுதி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஏப்ரல் 15ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் டிடிவி தினகரன் போட்டியிடுவார் என நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. திமுக சார்பில் ஆர்கே நகர் தொகுதியைச் சேர்ந்த மருது கணேஷ் களம் இறக்கப்பட்டுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தலைமையிலான அணியினர் தேர்தல் ஆணையரை சந்தித்து தங்கள் தரப்பு விளக்கத்தை இன்று அளிக்க உள்ளனர். முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் சார்பில் டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் நேற்று புகார் மனு அளிக்கப்பட்டது. பன்னீர்செல்வம் ஆதரவு மாநிலங்களவை உறுப்பினர் மைத்ரேயன் இதற்கான 23 பக்க மனுவை அளித்தார். அதில் அதிமுக பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலா தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என தெரிவித்திருந்தார். மேலும் சட்டவிரோதமாக அதிமுகவை கைப்பற்ற சசிகலா குடும்பத்தினர் முயற்சி செய்வதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இரட்டை இலை சின்னத்தை மதுசூதனன் தலைமையிலான அதிமுகவிற்கே வழங்க வேண்டும் என்றும் சசிகலா தரப்பிற்கு ஒதுக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் ஓ. பன்னீர்செல்வம் அணியின் புகாருக்கு நேரில் விளக்கமளிக்க வி.கே. சசிகலா அணியினர் திட்டமிட்டுள்ளனர். இது தொடர்பாக அதிமுக எம்பி தம்பிதுரை டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையரை இன்று சந்தித்து தங்கள் தரப்பு விளக்கத்தை அளிக்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கவுள்ள நிலையில் அதிமுக மற்றும் திமுக எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் தனித்தனியே நடைபெற்றது. அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் அக்கட்சியின் அவைத் தலைவர் செங்கோட்டையன் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் உட்பட 121 சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தமிழக பட்ஜெட் தொடர்பாக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் சபாநாயகர் தனபாலுக்கு எதிராக திமுக கொடுத்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியாய விலை கடைகளில் பொருட்கள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரச்சினைகளை எழுப்புவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது.
டெல்லியில் உயிரிழந்த தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் அரிசிபாளையத்தில் உள்ள முத்துகிருஷ்ணன் வீட்டிற்கு சென்ற தமிழிசை அவரது பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை முத்துகிருஷ்ணனின் மரணம் குறித்து முழு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணை நடத்தவும் தமிழக பாஜக சார்பில் வலியுறுத்தப்படும் என்றார். முத்துகிருஷ்ணன் குடும்பத்தினருக்கு மாநில அரசு வேலை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட தமிழிசை முத்துகிருஷ்ணனின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்யும் என தெரிவித்தார். அவர்கள் குடும்பத்தை பொறுத்தமட்டில் அவன் மிக துணிச்சலான மாணவன். தற்கொலை செய்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் 3 சகோதரிகளை படிக்க வைக்கும் போதும் சரி, தனது தந்தைக்கு சிகிச்சை அளிக்கும் போதும் சரி, தனது தாயை 3 சகோதரிகளை படிக்க வைப்பதற்கு ஊக்கப்படுத்தும் போதும் சரி, அவன் காட்டிய துணிச்சல் அசாத்தியமான துணிச்சல். ஆக அந்த அசாத்தியமான துணிச்சல் உள்ள தம்பி எப்படியும் தற்கொலைக்கு முயன்றிருக்க மாட்டார் என்பது அவர்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தின் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, இந்த நம்பிக்கையில் நாம் மதித்து அது இந்த மரணத்தில் உள்ள மர்மங்க முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும் என்பது எனது கருத்தாகவும் இருக்கிறது. அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்கிறார். 6 மாதம் விடுப்பு கேட்டு நளினி தாக்கல் செய்த மனு மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஏப்ரல் மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுக உள்ளதாக நளினியின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் நளினி அடைக்கப்பட்டுள்ளார். 20 ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்து விட்டதால் மனிதாபிமான அடிப்படையில் தம்மை விடுதலை செய்யுமாறு கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக முதல்வரிடம் நளினி மனு அளித்திருந்தார். மேலும் 6 மாதம் விடுப்பு கோரியும் அவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் நளினியை அவரது வழக்கறிஞர் புகழேந்தி வேலூர் சிறையில் சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புகழேந்தி முன் விடுதலை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல் செய்திருந்ததாகவும் அடுத்த வாரம் அந்த மனு விசாரணைக்கு வர உள்ளது என்றும் தெரிவித்தார். வரும் ஏப்ரல் முதல் வாரத்தில் நளினியின் மனு மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் குறிப்பாக அவருக்கு 6 மாத விடுப்பு கேட்டிருந்தார். அந்த 6 மாத விடுப்பு வழங்க வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தை வரும் ஏப்ரல் முதல் வாரத்திலே அணுக உள்ளோம். இது தொடர்பாக இன்று பேசி கலந்து முடிவெடுத்துள்ளோம். செங்கம் அரசு மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு மருத்துவமனைக்கு தினமும் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். மேலும் உள்நோயாளிகளுக்கும் இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த மருத்துவமனையில் குடிநீர், கழிவறை உள்ளிட்ட வசதிகள் இல்லை என நோயாளிகள் புகார் தெரிவிக்கின்றனர். 17 மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய மருத்துவமனையில் 2 மருத்துவர்கள் மட்டுமே இருப்பதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எக்ஸ்ரே, ஸ்கேன் போன்ற பரிசோதனை செய்ய வேண்டிய வசதிகளும் இல்லாததால் நோயாளிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். மருத்துவமனைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் ஜிஹெச்சுக்கு ரொம்ப நோய்வாய்ப்பட்டவங்கலாம் அதிகமாக வராங்க. இப்போ வர நேரத்தில் இங்கே ரொம்ப தண்ணி ரொம்ப தேங்கி நின்று குட்டியாக மாதிரி தேங்கி நின்று ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அசிங்கமாக இருக்கிறதுனால இதனால் இப்போ 3 நாளாக தேங்கி நிற்குது. இந்த தண்ணி தேங்கி நிற்கிறதுனால இது கொசுங்க நிறைய உற்பத்தி ஆகுது. இப்போ இங்கே வரதே இப்போ புது நோயாக இருக்குது. வரதே இப்போ எந்த நோய் வருதுன்றதே தெரியல. டெங்கு, மலேரியா. இப்போ இங்கே ஆஸ்பத்திரிக்குள்ளேயே சுகாதார சீர்கேடு இருந்தால் இது டெங்கு காய்ச்சல் இங்கேருந்தே கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நெய்வேலி என்எல்சி தொழிலாளர்கள் இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சியில் பணிபுரியும் ஜீவா ஒப்பந்த தொழிலாளர்கள் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து என்எல்சி தலைமை அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். பின்னர் பணி நிரந்தரம், சம வேலைக்கு சம ஊதியம், வீடு, நிலம் வழங்கியவர்களுக்கு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை என்எல்சி நிர்வாகத்திடம் அளித்தனர். கோரிக்கைகளை ஏற்காவிட்டால் ஏப்ரல் 17ஆம் தேதி வேலைநிறுத்த நோட்டீஸ் வழங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். 15 தினங்களுக்குள் என்எல்சி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டு வந்திருக்கிறோம். இல்லை எப்போதும் போல என்எல்சி நிர்வாகம் பிடிவாதம், அலட்சியம் இப்படிப்பட்ட நடவடிக்கையில் ஈடுபடுமானால் வருகிற ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி தமிழர் பிறந்ததாக சொல்லக்கூடிய தமிழ் வருட பிறப்பன்று என்எல்சி ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் நேரடியாகவே தங்களுடைய வேலை செய்யக்கூடிய அந்த சீருடையோடு என்எல்சி தலைமை அலுவலகத்தின் முன்னால் பேரணியாக வந்து
காலவரையற்ற வேலைநிறுத்த நோட்டீஸ் கொடுப்பதென்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். திருவள்ளூர் மாவட்டத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணி முழுவீச்சில் நடந்து வருவதாக மாவட்ட முதன்மை நீதிபதி இளங்கோவன் தெரிவித்தார். நிலத்தடி நீருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. அதன்படி தமிழகம் முழுவதும் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் நார்த்தவாடா பகுதியில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியை மாவட்ட முதன்மை நீதிபதி இளங்கோவன் பார்வையிட்டார். பின்னர் சீமை கருவேல மரங்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஆட்டோக்களில் ஒட்டினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த இளங்கோவன் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் பொதுமக்கள் உதவியுடன் நடந்து வருவதாக தெரிவித்தார். ஆய்வின் போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவல்லி மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். நமது திருவள்ளூர் மாவட்டத்தில் நமது மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையிலும் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் சீரும் சிறப்புமாக கருவேலமுள் வேரோடு அகற்றும் பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பணிக்கு பொதுமக்கள், அரசு ஊழியர்கள், NGOக்கள் மற்றும் மாணவர்கள் ஒத்துழைப்பை கொடுத்து சீமக்கருவேலை இல்லாத தமிழகத்தை உருவாக்க அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று வேண்டுகிறேன். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் செவிலியர் எழுத்துத் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் 3 பேரை மருத்துவமனை நிர்வாகம் தகுதி நீக்கம் செய்தது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 82 செவிலியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த 12ஆம் தேதி மாநிலம் முழுவதும் 30 மையங்களில் எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. 11,024 பேர் இந்த தேர்வை எழுதிய நிலையில் வினாத்தாள் வாட்ஸ்அப்பில் வெளியானது. இது தொடர்பாக ஜிப்மர் நிர்வாகம் நடத்திய விசாரணையில் தேர்வு எழுதிய 3 பேர் வினாத்தாளை வாட்ஸ்அப்பில் வெளியிட்டது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து 3 பேரையும் தகுதி நீக்கம் செய்து ஜிப்மர் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தேர்வு முடிந்த பின்பு வினாத்தாள் வெளியானதால் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை என ஜிப்மர் நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் திம்பம் வலைப்பகுதியில் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையின் இணைப்புச் சாலையாக உள்ள திம்பம் மலைப்பாதை வழியாக தினமும் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த பாதையில் 27 கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன. இந்நிலையில் கர்நாடக மாநிலம் மங்களூரில் இருந்து கோவைக்கு பிளைவுட் கொண்டு சென்ற லாரி மலைப்பாதையில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தால் திம்பம் மலைப்பகுதியில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் ரேலியா அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பருவமழை பொய்த்து போனதால் குன்னூர் நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கி வரும் ரேலியா அணை முழுமையாக வறண்டது. இதனால் குன்னூர் பகுதியில் மாதம் ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குன்னூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால் ரேலியா அணையின் நீர்மட்டம் 34 அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் குன்னூர் வாசிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ரேலியா அணை நீரை சேமித்து ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் விநியோகிக்க மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் வறட்சி நிலவி வருவதால் மாங்காய் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் மாங்காய் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் மாமரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் மாங்காய் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். கண்மாய் மற்றும் கால்வாய்களை தூர்வாரி தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பூ வைக்குது, மறுபடியும் கருகிடுது, மறுபடியும் வச்சுக்க பிஞ்சாசுனா திரும்பி கறி விழுந்துருது. பூ உருவாகிறதுக்குள்ளவே மறுபடியும் அடிக்கிற வெயில் புறம் விழுந்துருது. இதை வச்சு நாங்கள் இன்னும் பண்ண முடியாது. அதாவது உடம்புல ரத்தம் தான் மட்டும் தான் தெம்பாக முடியும். அது மாதிரி அதில் ஒன்றுமே கிடையாது. அது சொல்லி ஒரு குற்றம் இல்லை. அதாவது செடின்றது நல்லா தெம்பான மட்டும் தான் காய் வைக்கலாம் வைக்கிறதில்ல. அதை வேறவங்களை பார்க்குறாங்க. இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்? உங்களோட காசு கொடுத்து போட்டு நாங்கள் போய் இது என்னமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க. இந்தப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. சங்கரன் கோவிலில் புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டிருந்த ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டன. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் ஓடை தெருவில் பகுதியில் நகராட்சிக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்து 5 வீடுகள் கட்டப்பட்டிருந்தன. இந்த வீடுகளை அகற்றக் கோரி சங்கரபாண்டியன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட்டது. இந்நிலையில் சங்கரன் கோவில் நகராட்சி ஆணையர் ராஜேந்திரன் தலைமையில் JCB இயந்திரத்துடன் நகராட்சி பணியாளர்கள் வீடுகளை இடிக்கச் சென்றனர். எனினும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டின் உரிமையாளர்கள் தடுத்தனர்.
பின்னர் போலீசார் அவர்களை அப்புறப்படுத்திய பின்னர் வீடுகள் இடிக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையைச் சேர்ந்தவர்கள் கணேசன், கார்த்தி இருவரும் சேலத்தில் இருந்து ராசிபுரத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். கீரனூர் நெடுஞ்சாலையில் சென்றபோது முன்னால் சென்று கொண்டிருந்த ஆட்டோ மீது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் இருந்த கணேசன், கார்த்தி இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அப்போது பின்னால் வந்த லாரி ஏறியதில் கணேசன் சம்பவ இடத்திலேயே பலியானார். கார்த்தி படுகாயமடைந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எந்த கட்சிக்கு ஆதரவு என்பதை வரும் 18ஆம் தேதி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பார் என அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்ட மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் செல்வராகவன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா, உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் மதிமுக போட்டியிடுவது குறித்து பொதுச் செயலாளர் வைகோ விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும், வரும் 18ஆம் தேதி திருச்சியில் நடைபெறும் கூட்டத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பதை கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பார் எனவும் தெரிவித்தார். தூத்துக்குடி அருகே கல்விக் கடனை கட்ட தவறிய பாலிடெக்னிக் மாணவரை வங்கி அதிகாரிகள் திட்டியதால் மனமுடைந்த மாணவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தான்குளம் அருகே உள்ள சங்கரன் குடியிருப்பைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் பாலிடெக்னிக் படிப்பதற்காக சாத்தான்குளத்தில் உள்ள வங்கி ஒன்றில் 36,000 ரூபாயை கல்விக் கடனாக வாங்கியுள்ளார். குடும்ப வறுமை காரணமாக அவரால் கல்விக் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் பெரியசாமியின் வீட்டிற்கு சென்ற வங்கி அதிகாரிகள் பெரியசாமி மற்றும் அவரது தாயை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பெரியசாமி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றார். அவரை மீட்ட குடும்பத்தினர் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். மீனவர்கள் தடையின்றி மீன்பிடிக்க ஏதுவாக புதுச்சேரி துறைமுக முகத்வாரம் ஆழப்படுத்தும் பணி நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி துறைமுக முகத்வாரம் மணல் படுகைகளால் அடைபட்டு போனது என்றும், இதனால் புதுவை மற்றும் சுற்று வட்டார பகுதி மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் பயன்பெறும் விதமாக முகத்வாரத்தை ஆழப்படுத்தும் பணி கடந்த ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியதாக தெரிவித்துள்ள புதுச்சேரி அரசு, தற்போது பணி முடிந்துவிட்டதாக கூறியுள்ளது. முகத்வாரத்தில் இருந்து அள்ளப்பட்ட மணல் கடற்கரையை புனரமைக்கும் விதமாக காந்தி சிலையின் பின்பகுதியில் கொட்டப்படும் எனவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூரில் பாம்புகளை பிடிக்கும் திறமை கொண்ட பூனம் சந்த் என்பவர் நெஞ்சுவலியால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடலூரைச் சேர்ந்தவர் பூனம் சந்த் இளம் வயதில் இருந்தே பாம்புகளின் மீது அதிக அக்கறை கொண்டவர். பக்கத்து வீடுகளுக்குள் பாம்பு புகுந்துவிட்டால் தமது சொந்த வாகனத்தில் சென்று பாம்பை பிடித்து அதை வனப்பகுதியில் விடுவார். இதனால் கடலூர் பகுதி மக்கள் பூனம் சந்தை பாம்பு மனிதர் என்றே அழைத்து வந்தனர். இந்நிலையில் நேற்று வீடு ஒன்றில் பாம்பு பிடித்துவிட்டு திரும்பிய பூனம் சந்திற்கு நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து உறவினர்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே பூனம் சந்த் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். பூனம் சந்தின் மரணம் கடலூர் பகுதி மக்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.